ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பத்தக்குடி வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டேஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதான் உங்களுக்கு அந்த பேட்ச் சூரக்குடி ஃபேக்ட்ரி கிட்ட வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி தண்டாவளத்தை போட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. பத்தக்குடியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தண்டாவளம் பார்த்துடலாம். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 2 நாளில் நாங்கள் திருப்பி வருவோம். நான் ஆக்சுவலாக 3 டைம் வீடியோ போடுற நோக்கம் என்னென்னா எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்காக போடுறேன். சில பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளே வாழ்க்கையில் வெறுத்து போய் உட்காந்துட்ருக்கோம். நான் ஏதாவது சனிக்கிழமை அன்றைக்கி ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒர்க்கை நாங்கள் ஜாப்ஸை பார்க்குறோம். இந்த வேலை நடக்கிற பார்க்கும்போது எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் நான் மெயினாக அப்டேட் பண்ணுறேன். அதுவும் சில பேர் சும்மா அப்டேட் பண்ணுறாங்க, 3 வாட்டி அப்டேட் பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது. பார்ப்போம். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஆனால் வீடியோஸ் எப்போ போஸ்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் நான் 1ஆம் தேதி எடுத்திருக்கேன். மேபி நாளைக்கு அதாவது சண்டே அன்றைக்கி வரலாம். 2ஆம் தேதி நான் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ பாருங்கள், நம்ம அப்படியே நேராக நாங்கள் காரைக்கால் நார்த்து போய் பார்க்க போகிறோம். காரைக்கால் துறைமுகத்தை அப்படி நார்த்து சைடில் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் போய் பார்த்துருவோம். ஸோ இந்த வேலை எல்லாம் பணிகள் எல்லாமே முடியும் நிலைமையில் இருக்குது. அதுக்காக நீங்கள் மெயினாக நாங்கள் திருப்பி வந்தோம். நான் வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி வந்திருந்தேன். திருப்பி நம்ம சனிக்கிழமை வரோம். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பார்த்தீங்கன்னா பத்தக்குடி கிட்டே வந்துவிட்டோம். அதை தாண்டி ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஒரு வாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் வைக்காமல் வந்துட்டு ஸ்லீப்பர்ஸ் ஃபுல்லாக வச்சு இப்போ வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பத்தக்குடி வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்துடுச்சு. ஸோ மீதி ட்ராக் ஒர்க்கும் விரைவில் நீங்கள் பார்த்துடலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபேக்ட்ரி கிட்டே ட்ராக் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்டேஷன் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் தண்டாவளம் வச்சு ஆரம்பித்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதான் ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷன் இங்கேருந்து இது வரைக்கும் தான் பேலன்ஸ். மீதி இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வேலையும் 2 நாளில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இது மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். அதே போல் மார்ச் 2nd வீக்கில் குட்ஸு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் வரிசையாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் யார் என்ன நினச்சாலும் தடுத்தாலும் இந்த சைடில் வண்டி வருது தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் இதை பாதி பேர் இது குட்ஸு போக்குவரத்துக்கும்பாங்க. குட்ஸு போக்குவரத்துன்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் குட்ஸு போகாது. மீதிக்கிற நேரத்துலையும் பேசஞ்சர் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக வேளாங்கண்ணிக்கு டேரெக்டாக போய்க்கலாம். லோக்கல் பஸ்ஸும் தேவையில்லை, சுற்றிக்கிட்டு போகணுன்னு அவசியமும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் மெயின் விஷயம். ஸோ அதனால் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இருக்கிற ஒர்க்கு 100% தண்டாவள பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. அவ்வளோதான். இது மட்டும் தான் பேலன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநாளார் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சிக்னலு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் வேலையும் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்குது. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க. மேஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. அந்த ஒரு தண்டவாளம் மட்டும் தான் ஃபிக்ஸிங்கு. அது எதுக்குன்னா 2nd பிளாட்ஃபார்முக்கு மண்ணு கொடுத்துக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடுமா. இங்கேயும் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரி, இடம் பார்த்துக்கோங்க. வாட்டர் டேங்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சிக்னலு எல்லா பஸ்ஸும் வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்ச் 2nd வீக்கில் குட்ஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நாங்கள் அரௌண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ பத்தக்குடியும் முடிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே முடிச்சுருவாங்க. ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். எல்லா சிக்னல் எல்லாம் மேஜராக நடந்துகிட்ருக்கு. எந்த குறையும் கிடையாது. அதனால் மார்ச் 2 10 நாள் அவங்க எல்லாம் முடிச்சுடுவான்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் திருநாள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும்.
இதான் லிஃப்ட்டு. இது மாடி மொட்டை மாடி. வண்டி எப்படியும் அந்த மாசத்துல ஓடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேரம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் போட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வேலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ ட்ராக் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ மழை நேரம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு ஒர்க்கு. திருப்பி ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு அங்கே போய் அந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, பாலம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய் ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்படியே நேராக போனால் உங்களுக்கு டுவர்ட்ஸ் காரைக்கால் அம்பகரத்தூர் பேரளம் வழியாக போர்ட்லேருந்து நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி, பேரளம் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ லோக்கல் ரிவர்சல் பண்ணினா வருது. அங்கே என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூரில் லோக்கல் ரிவர்ஸ் பண்ணினா வருது. ஸோ அதை தவிர்ப்பதற்காக ஒரே லைனில் டிஸ்டன்ஸும் உங்களுக்கு குறையும். ஸோ கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகிறதுல 23 கிலோமீட்டரில் நம்ம காரைக்கால் ரீச் பண்ணிடலாம், பேரளம் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம். பட் இப்போ வந்து ஃபுல் வேலை எங்கே நடக்குதுன்னா திருநள்ளாறு சுற்றி தான் ஒர்க்ஸ் பயங்கரமாக வரும். திருநள்ளாறு பத்தக்குடி அதெல்லாம் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கு அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அநேகமாக இப்போ நாகூரில் போய் லோக்கல் ரிவர்சல் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் டெம்பரவரியாக. இந்த பணிகள் முடிந்த பிறகு அது நடக்கும். பார்ப்போம். ஸோ நாங்கள் காரைக்கால் போட்டுக்கு வந்துருக்கோம். போட்டோட என்ட்ரன்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் கேபிளிங் இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் பேசஞ்சருக்கு நம்ம பார்த்துருப்போம். இது குட்ஸுக்காக பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. இது புறவேடை ஆறு சரிங்களா. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இந்த கேபின் அங்கே தான். இங்கேருந்து இப்போ குட்ஸு வர்றவங்க அங்கே இறங்கிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நேராக இங்கே போய் டுவர்ட்ஸ் அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு திரும்பி ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது. ஸோ இதெல்லாம் சிக்னல் பாக்ஸு இதெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சிக்னல் எல்லாமே முடிச்சாச்சு. காரைக்கால் கிட்டே எடுத்துருக்கோம். காரைக்கால் இது டுவர்ட்ஸ் நாகூர் சரிங்களா. ஸோ இந்த எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. ட்ராக் ஒர்க்கு நடக்கும். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அவன் திருநாளை வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் சிக்னல் போஸ்ட்டு வச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஸ்டேஷனோட வியூவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி பத்தக்குடி வந்திருக்கோம். பாருங்கள் ட்ராக் ஒர்க்கு நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கான இது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. இங்கேருந்து இந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் இப்போ தண்டவாளத்தை வச்சாச்சு. நாளைக்கு இந்த பணிகள் முடிஞ்சிடும். அதை திருப்பி பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ திருப்பி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம். ஸோ ட்ராக் நோக்கி இங்கே நவுத்தி வச்சுட்டாங்க. நாளைக்கு இந்த ட்ராக்கை தூக்கி இந்த கம்பி நடுவில் ஃபிட்டிங்கை போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. 100% தண்டவாள பணிகள் நிறைவு. நாங்கள் காரைக்கால் நாடத்துக்கு போய்ட்டு திருப்பி இங்கே வந்தோம். பார்த்துட்டு போகணும்னு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ பாருங்கள், அது வரைக்கும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. கம்மி நிற்கிது பாருங்கள், வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, வீல் இது அது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி முடிய போகுது. அவ்வளோதான். நான் முடிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம அப்படியே அடுத்து ஒரு 50 ஒருத்தர் அப்படியே போக வேண்டியதான். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பகரத்து வந்தாச்சு. ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. முன்னாடி ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான லைனாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் மூலயமா தான் ஒயரிங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே ஒயரிங் ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸ்டேஷனும் ஹைட்டு. இந்த லைன் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த லைனாக ஆயிரும் கண்டிப்பாக. அந்த ஒரு ஸ்டேஷனை பாருங்கள், படி 2 ஃப்ளோர் ஏரியா நீங்கள் ஸ்டேஷனுக்கே வரணும். ஸோ அது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. அதே போல் திருநள்ளாறு 3 ஃப்ளோர் இறங்கணும். ஸோ இங்கேருந்துலாம் லைன் உங்களுக்கு மேலே ஏறி போகுது. மேலே ஏறி திருநள்ளாறுக்கு கீழே இறங்கி திருநள்ளாறு கீழே இறங்கி கரைக்கோவில் போய் நார்மலாக போய் காரைக்கால் நார்மலாக போகுது.
ஸோ இதுதான் இந்த லைன் வந்து பேலத்துலேருந்து மேலே ஏறி தான் வருது. அதனால தான் உங்கள் ஸ்டேஷனை அவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக கட்டியிருக்காங்க. அங்கே கீழே தான் உங்களுக்கு ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு செகண்டு அங்கே தான் உங்களுக்கு வருது. அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதே தான் பத்தக்குடியும் இதே போல் தான். ஸோ இது ஒரு தனி அம்சமாக இருக்குது. நம்ம ஸ்டேஷன் நார்மல் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 படி என்ன வந்துடும். இது நீங்கள் 2 ஃப்ளோர் ஏறி தான் நீங்கள் வரணும் ஸ்டேஷனுக்கு. அப்படியே ஒரு லைன், இந்த லைனு மிகவும் முக்கியமான லைன் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கு கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. விரைவில் சரக்கு போக்குவரத்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான மும்முரமாக எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம டுவர்ட்ஸ் அப்படியே போய் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே லைன். நாங்கள் போன வாட்டி வரும்போது ஒயரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஒயரிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டுருக்கு. அந்த லெவல் கிராசிங் கிட்டே வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கேட்டுக்கான ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிக்னலுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது பாருங்கள், அம்பகர்த்தூர். இது வந்து மோட்டர் டைப்பில் வருது சிக்னல். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. உள்ள மோட்டர் இருக்கும், அதுக்கான சுவிட்சு கண்ட்ரோல் அதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு பேரளம் போகிற லைனு. ஓகே, சிக்னலில் கேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது கேட்டுக்கான இதை இறக்கிடுவாங்க. ஸோ அந்த நிறைய வேலைகள் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடியில் இருக்கும். ஜல்லிக்கல் ஏற்றத்துக்காக ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இது கோவில் கந்தன்குடியில் இருக்கும். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஸோ லோக்கோ ஆஃபில் தான் இருக்குது. திருப்பி நாளைக்கு தான் வருவாங்க கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோவில் கந்தன்குடி ரயில்வே கேட்டுக்கான ஃபிக்ஸிங்கான வேலை நடந்துகிட்ருக்கு. சிக்னலுக்கான நடந்துகிட்ருக்கு. லெவல் கிராசிங்கு சிக்னல் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் கேட்டும் இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், நம்பால் நிற்கிறாரு. ஸோ கல் ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணுற. நாளைக்கு தான் திருப்பியும் வண்டிங்க ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க லோக்கோ பைலட்டு. எல்லா ஒர்க்கும் சைமில்டேனியஸாக நடக்குது. ஸோ மார்ச் செகண்ட் வீக்கில் குட்ஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. இங்கே தான் அதுதான் முக்கியமான விஷயமே. பார்ப்போம், நாங்கள் அடுத்தது நான் பேரில் திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரில் வந்தாச்சு. ஸோ அடுத்தது எண்ணெய் ஒர்க்ஸு ஆரம்பிக்க போகிறாங்க. ஜல்லி கல் தான் அங்கே கொட்டி வச்சுருக்காங்க. சிக்னல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதுதான் பேரளம் ஜங்ஷன். நான் தனி காணொலியில் உங்களுக்கு நான் தனியாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இதுதான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இருக்காது. ஏன்னா 11 மணிக்கு போயிட்டு மணி இப்போ கரெக்டாக நீங்களே பாருங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கோன்னு. 5:20 வந்துருக்கோம். ஸோ இப்போ அவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகியாச்சு. அடுத்தது எல்லாமே எண்ணெய் ஒர்க்ஸு அப்புறம் எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துடும். மார்ச் செகண்ட் வீக்கில் ரயில் போக்குவரத்து தொடங்கும்.
ஃபஸ்ட்டு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அப்புறமா சிஆர்எஸ் நடக்கும், அப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் தனி காணொலியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்க மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ லைன் அங்கே பிரியிருக்கு.